மலரவிருக்கின்ற 2025 புத்தாண்டு தினத்தில் பத்துமலையில் கம்பீரமாக வீற்றிருக்கும் பிரம்மாண்டமான முருகன் திருவுருவச் சிலைக்கு பன்னீர் அபிஷேக விழா நடைபெறவுள்ளது. இவ்விழா 9ஆம் ஆண்டாக சிறப்பாக நடைபெறவுள்ளதாக கூறுகிறார் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தின் தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா. ஜனவரி 1ஆம் தேதி புத்தாண்டை முன்னிட்டு இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் பக்தர்களும் இணைந்து 140 அடி உயர முருகனுக்கு பன்னீர் அபிஷேகம் செய்ய அவர் அழைப்பு விடுத்துள்ளார். அந்த வகையில் இந்த ஆண்டு 9வது ஆண்டாக 1/1/2025 நம்முடைய முருகன் திருவடிக்கு பன்னீர் அபிஷேகம் சிறப்பான முறையில் பெரிய அளவிலே நடத்தப்படவிருக்கின்றோம். நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டுமாய் உங்களை நான் அழைக்கின்றேன். 9:30 மணிக்கு விசேஷ பூஜைக்கு பிறகு தேவஸ்தானம் பன்னீர் அபிஷேகத்தால் முருகனுடைய திருவடிக்கு பன்னீர் அபிஷேகம் செய்விக்கப்படும். ஒவ்வொரு பொதுமக்களும் அவரவர்கள் வரிசையாக நின்று அந்த இடத்தில் மணி ஏறி அவர்கள் கைகளாலேயே அந்த முருகனுடைய திருவடிக்கு பன்னீரில் அபிஷேகம் செய்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பளிக்கப்படும். இந்த நல்ல வாய்ப்பினை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சிறப்பு பூஜைகளுக்கு பின் காலை 9:30 மணிக்கு முருகன் சிலைக்கு பன்னீர் அபிஷேகம் நடைபெறும் என்றும் அவர் கூறினார். அதைத் தொடர்ந்து நண்பகல் அன்னதானமும் வழங்கப்படும். பன்னீர் அபிஷேகத்துக்கு பிறகு அவர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்படும். ஆனால் வருகின்றவர்கள் எல்லோரும் வரிசையில் நின்று மற்றவர்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் கொடுக்காமல் தங்களுடைய முருகனுக்கு பன்னீர் அபிஷேகம் செய்து முருகனுடைய இறையருள் பெறுமாறு உங்களை அன்போடு விட்டுக் கொள்கின்றேன். எல்லோரும் திரண்டு வாருங்கள். அருளே வடிவான முருகனது திருவடிகளை பூஜித்திட பக்தர்கள் தங்களின் பொறுமையை கடைபிடித்து வரிசையில் நின்று திரளாக இவ்விழாவில் கலந்து கொள்ளுமாறு தான் ஸ்ரீ நடராஜா கேட்டுக்கொண்டார்.